வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட 3rd எபிசோட். இன்னைக்கு நம்ம இந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு டயலாக பத்தி தான் கேட்க போறோம். 2007ல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சு வெளிவந்த சிவாஜி படத்துல ஒரு லவ்வை காப்பாத்த அவர் சொல்ற டயலாக நம்ம இப்போ இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷனோட ரிலேட் பண்ணி பார்க்க போறோம். ஸ்ரேயாவை கல்யாணம் பண்ணா நம்ம சூப்பர் ஸ்டார் இறந்து போயிடுவாருன்னு சொல்றதுக்கு நம்ம தலைவர், சாகிற நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்ற நாள் நரகமாயிடும் அப்படின்னு சொல்வாரு. லைஃப் இஸ் அ ஜேர்னி பிட்வீன் பி அண்ட் டின்னு சொல்வாங்க. அதாவது பர்த் அண்ட் டெத், வேர் சி இஸ் த சாய்ஸஸ் யூ மேக் பிட்வீன் தெம். இந்த இன்பிட்வீன் ஃபேஸ்ல ஆங்ஸைட்டி இல்லாத, அதாவது பதட்டம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா பல நேரங்கள்ல பயத்தை போர்வையோட இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறவங்க தான் எக்கச்சக்கம். நம்மளோட பயத்தினாலும் பதட்டத்தினாலும் பல விஷயங்கள் அஃபெக்ட் ஆகுது. நெகட்டிவாவோ இல்ல பயஸ்டாவோ யோசிப்போம், மறதி வரும், கவனம் சிதறும், தூக்கம் கெடும், இப்படி நிறையா. நம்ம லைஃபே நிம்மதி இல்லாம கூட ஆகிடலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம பதட்டப்படுற விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதா இல்ல நம்மள மீறின விஷயமானு பார்க்கணும். இப்ப கொரோனாவை எடுத்துப்போமே, மாஸ்க் போடுறது, கை வாஷ் பண்றது, சானிடைஸ் பண்றது, இது எல்லாம் நம்ம கட்டுப்பாடுல இருக்கிற விஷயம். அதை மீறி இருக்கிற விஷயங்கள் நம்ம கட்டுப்பாடுல இல்லாதது. ஸோ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன முடியுமோ அதுக்கு ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அதை மீறி யோசிச்சா பயமும் பதட்டமும் இலவச இணைப்பா அது கூடவே வந்துடும். ஸோ ஒரு பவுண்டரி லைன் வரைஞ்சு அதுக்கு உட்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க, மிச்சதை விட்டு தள்ளுங்க. அதை மீறியும் மனசு எதையோ யோசிக்குதா, உங்க யோசனையோட வடிவத்தை முதல்ல மாத்துங்க. பொதுவா நம்ம பயம் எல்லாம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான். எனக்கு கொரோனா வந்துடும், என்னால என் ஃபேமிலிக்கு வரும், வந்தா ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கணும், ஹாஸ்பிட்டல் இடம் கிடைக்குமா தெரியாதே, இதெல்லாம் தான் உங்க பயம், கற்பனை. இந்த கற்பனை தான் உங்களை பதட்டப்பட வைக்குது. நம்ம மைண்டுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குங்க. நம்ம எதை நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ அது கண்டிப்பா நடக்குமா. இத மேனிஃபெஸ்டேஷன் கூட சொல்லுவாங்க. இப்போ மனம் போல மாங்கல்யம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது மாதிரிதான். இப்போ எனக்கு வருது, வந்தாலும் அது ஒரு காய்ச்சல் தான், வீட்லயே இருந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு தாட்டை மைண்ட்ல மேனிஃபெஸ்ட் பண்ணா மனசு கண்டிப்பா நிம்மதி அடையும். ஸோ உங்க கற்பனை சம்பந்தப்பட்டது தான் இந்த ஆங்ஸைட்டி. அதை முதல்ல மாத்துங்க, அவ்வளோதான். இதையும் தாண்டி இப்போ உடனே ஒரு பதட்டம், ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகுது அப்படின்னு யோசிச்சா அதுக்கு ஒரு குவிக் டெக்னிக் கத்துக்கலாம். 5 4 3 2 1. அதாவது நம்ம 5 புலன்களை டீப்பா உணர்றது தான் இந்த டெக்னிக். பாப்போமா? ஃபர்ஸ்ட், நீங்க இருக்கிற இடத்துல 5 விஷயத்த பாருங்க. போஸ்டர், போட்டோ, இன்டோர் பிளான்ட், இப்படி எது வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் 4 பொருட்களை தொட்டு உணருங்க. உங்க கையா இல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேரோ, இப்படி எதுனாலும் ஓகே. அடுத்து 3 சத்தத்தை கேளுங்க. உங்களோட ஃபோன் சவுண்ட் இல்ல உங்க பக்கத்துல இருக்கவங்க பேசுற சவுண்ட், இப்படி எது வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் 2 விஷயத்த ஸ்மெல் பண்ணுங்க. பர்ஃப்யூம், ஃபுட்டு, இல்ல ஏதாவது இன்டோர் பிளான்ட்டோட ஃப்ளார், இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். கடைசியா 1 டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ண கைவசம் எதுவுமே இல்லையா, பரவாயில்ல, தண்ணி எடுத்து குடிங்க. ஸோ நம்மோட 5 புலன்கள்ல நம்ம கவனத்தை கொண்டு வந்தா நம்ம மனசு இம்மீடியட்டா அமைதியாகுமா. இது ஒரு ப்ரூவன் டெக்னிக். எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்டாண்டப் காமெடியன் அலெக்ஸ் சொல்ற மாதிரி போக போக சரியாயிடும்பா. ஸோ இந்த நொடி பொழுத வாழ ஆரம்பிங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.